நம்ம பசங்க விருப்பமாகவும் சாப்பிட்ணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும்னா நீங்கள் ராகி இடியப்பத்தை சூஸ் பண்ணலாம். இது தேங்காய் பாலில் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 டம்ளர் மாவு எடுத்து அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1.5 டம்ளர் தண்ணியை நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து ஊற்றி ஸ்பூனாலேயே கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து பசைஞ்சு இடியப்ப உரலில் ஃபுல்லாக மாவு வைக்காமல் ஒரு அரை உரலுக்கு மாவு வச்சு புழிஞ்சிங்கன்னா இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதி வந்த பிறகு இடியப்பத்தை தூக்கி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ நமக்கு ராகி இடியப்பம் ரெடி. இது தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா கொஞ்சோண்டு ஏலக்காய் தூவி ஒயிட் சுகரோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ அந்த இடியப்பம் எடுத்து கொட்டினோடனே அது மேலே தூவி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக தனித்தனியாக வந்துடும். இனிப்பு சாப்பிடாதவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி இந்த இடியப்பத்தையும் சேர்த்து அதோட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸையும் கலந்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா கார இடியப்பம் ரெடி.